சாவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சாவலின் தாழ்மையான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை நகரத்தின் மையப்பகுதியிலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய செம்மொழி பூங்காவில் எடுத்த படங்கள் பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னை நகரத்தின் மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த செம்மொழி பூங்காவுக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா மேம்பாலத்துக்கு அந்த பக்கம் ராணி சீதை மகால் இருக்குது. அண்ணா மேம்பாலத்துக்கு இந்த பக்கம் அமெரிக்கன் எம்பசி இருக்குது. அமெரிக்கன் எம்பசிக்கு நேரே பேக் சைடில் தான் இந்த செம்மொழி பூங்கா அமைஞ்சிருக்கு. இப்போ 2010 ஆண்டுக்கு அப்புறமா தான் இது செம்மொழி பூங்காவாக மாறி இருக்கு. ஆனால் இந்த செம்மொழி பூங்காவாக மாறுவதற்கு முன்னாடி இந்த செம்மொழி பூங்கா இருக்கிற இடம் என்னவா இருந்துன்னு சென்னை சிட்டியில் இருக்கவங்களுக்கே ரொம்ப பேருக்கு தெரியாது. இந்த செம்மொழி பூங்கா இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா 10 ஏக்கர்னு சொல்கிறாங்க. இந்த செம்மொழி பூங்கா இருந்த இடம் 1980 ஆண்டு காலகட்டத்திலிருந்து 2010 ஆண்டு இந்த செம்மொழி பூங்கா உருவாவது வரை தனியார்கிட்ட இருந்த இடம். இந்த இடத்த வச்சிருந்த தனிநபர் மிகப்பெரிய அரசியல் செல்வாக்குள்ள நபராக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. நான் சென்னையில் சினிமா உதவி இயக்குனராக வேலை பார்த்துட்டு இருந்த நேரத்திலலாம் ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னார், கிரேன் அசிஸ்டண்ட்டாக எங்கள் கூட வேலைக்கு வர்றான்னு கேட்டார். ஆனால் அவர் என்கிட்ட சொன்னார், 2 நாளையில் பொட்டானிக்கல் கார்டனில் ஷூட்டிங்கு, நான் ஒன்று அழைக்க வர்றேன்னு சொன்னார். பொட்டானிக்கல் கார்டனா? ஊட்டி தானே, ஊட்டியில் பொட்டானிக்கல் கார்டன், அங்கெல்லாம் அவ்வளோ தூரம் நான் வரல, நான் வேலைக்கு வரல அப்படின்னு நான் அவர்கிட்ட மறுத்துட்டேன். நண்பர் தான் சொன்னார், ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் இல்லை, சென்னையில் ஜெமினி பிரிட்ஜ் பக்கத்தில் பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது, நாளைக்கு வா, உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். அப்படி தான் பொட்டானிக்கல் கார்டன் என்று அழைக்கப்பட்ட இந்த செம்மொழி பூங்காவை நான் பார்த்துட்டு என் மனசில் ஒரு எண்ணம் ஓடுது. சென்னையில் இருக்கக்கூடிய ஏபிஎம் ஸ்டுடியோ மாதிரி, அல்லது வாகினி ஸ்டுடியோ மாதிரி, அல்லது பிரசாத் ஸ்டுடியோ மாதிரி, அல்லது பிஜிபி கோல்டன் பீச்சி மாதிரி இந்த பொட்டானிக்கல் கார்டன் ஓனரும் ஒரு பெரிய கையாக தான் இருப்பார் போலுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் என் மனசில். அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சுது, இந்த இடத்து மேலே கேஸ் இருந்திருக்கு, கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த இடம் தமிழக அரசுக்கு சொந்தமான நிலமா. அந்த இடத்த தனிநபர் அபகரித்து வச்சிட்டு இருந்துக்கிறத கண்டுபிடிச்சி 2009 ஆண்டு தமிழக உயர் நீதிமன்றம் இந்த தனிநபர் அபகரித்து வச்சிருக்க இடம் செல்லாது, அதனால் இது தமிழக அரசுக்கு சொந்தம்னு தீர்ப்பு வழங்கிட்டாங்க. தமிழக அரசுக்கு சொந்தமாக வந்த இந்த இடத்த அப்போது தமிழக முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் 2010 ஆண்டு செம்மொழி பூங்காவாக உருவாக்கி தமிழக மக்களுக்கு அர்ப்பணித்தார். இந்த செம்மொழி பூங்கா இருக்கிற இடம் சென்னையிலேயே ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னா இது ராதாகிருஷ்ணன் சாலைன்னு சொல்லுவாங்க. இந்த சாலைக்கு பக்கத்தில் தான் பெரிய சோலா 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது. அதுக்கு பின்னால் போயஸ் கார்டன், அதுக்கு ஆப்போசிட்டில் தான் கலைஞர் வீடு, அதாவது கோபாலபுரம். இப்படி இந்த செம்மொழி பூங்காவை சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாமே முக்கியமான பகுதி. இந்த பகுதியில் ஒரு கிரவுண்டெலாம் 10 கோடினாலும் கொடுத்து வாங்குறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள இந்த இடத்த தனிநபரிடமிருந்து மீட்டு அதை செம்மொழி பூங்காவாக தமிழக மக்களுக்கு வழங்கிய டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு சாவல் சேனல் சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவிக்கிறேன். சினிமா படப்பிடிப்பு தளமாக இருந்த இந்த பொட்டானிக்கல் கார்டனை தமிழக அரசு கையில் எடுத்த பிறகு இந்த செம்மொழி பூங்கா உருவாக்கும் போது பழைய பொட்டானிக்கல் கார்டன் எல்லாமே அழிச்சிட்டாங்க. பொதுமக்கள் போகிறதுக்கான கார்டனாட்டு உருவாக்கியிருக்காங்க. நிறைய நடைபாதையெல்லாம் போட்டிருக்காங்க. முன்னால் பொட்டானிக்கல் கார்டன்லேருந்து நடைபாதையெல்லாம் கிடையாது.
நிறைய மரங்களெல்லாம் வெட்டியிருக்காங்க, வெட்டி லேக்கெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. இந்த மாற்றங்கள் செய்வதற்கே தமிழக அரசு 20 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. அதனால் நான் சொல்ல போகிற பாடல்களுக்கும் இந்த கார்டனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் சொல்ல போகிற பாடல்கள் எல்லாமே இங்கே தான் படமாக்குனாங்க. அன்றைய காலகட்டத்தில் பொட்டானிக்கல் கார்டன் என்று அழைக்கப்பட்ட இந்த செம்மொழி பூங்காவில் தான் கமல்ஹாசன், குஷ்பு நடித்த சிங்காரவேலன் திரைப்படத்தில் வரக்கூடிய ஓரங்கா ஸ்ரீலங்கா கொப்புரத்தேங்கா இங்கே பாருங்க நார்த்தங்கா முத்துனமாங்கா துள்ளி பாயாதே வெக்கம் கட்டுறாங்க. சிங்காரவேலன் திரைப்படத்தில் வரக்கூடிய கமல்ஹாசன், குஷ்பு, கவுண்டமணி, வடிவேலு, பாடகர் மனோ இவர்கள் சம்மந்தப்பட்ட இந்த பாடல் காட்சி முழுவதுமே இந்த பொட்டானிக்கல் கார்டனில் தான் படமாக்குனாங்க. கமல்ஹாசன், விஜயசாந்தி நடித்த இந்திரன் சந்திரன் திரைப்படத்தில் வரக்கூடிய 100 100 முத்தம் பூ போலே ஹொயன ஹொயனா கேளு கேளு கேட்கும்போது தந்தாலே இதே பாடல் காட்சி தான். கமல்ஹாசன், குஷ்பு, ரூபிணி, ஊர்வசி இணைந்து நடித்த மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்தில் வரக்கூடிய பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் அது குத்தால சுகவாசம் என்ற பாடல் இந்த பொட்டானிக்கல் கார்டனில் பல காட்சிகள், முழு பாடலுமே இங்கே தான் எடுத்திருப்பாங்க. பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் அது குத்தால சுகவாசம் அடகி போது எப்போதும் போதும். இந்த பாடல் முழு பாடலுமே அன்றைய காலகட்டத்தில் பொட்டானிக்கல் கார்டன் என்று அழைக்கப்பட்ட இந்த செம்மொழி பூங்கால தான் படமாக்குனாங்க. கமல்ஹாசன் அவர்கள் தான் இந்த கார்டனில் நிறைய படங்கள் படமாக்குவார். கமல்ஹாசன் அவர்களுடைய வீடும் இந்த பொட்டானிக்கல் கார்டன் இருக்கிற பகுதியும் ரொம்ப பக்கமாக அமைந்துள்ளது. ஒரு 2 கிலோமீட்டரில் தான் கமல்ஹாசன் அவர்களுடைய வீடு இருக்குது. கமல்ஹாசன், அமலா நடித்த சத்யா திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் வளையோசை கலகலகலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது, சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம். வளையோசை கலகலகலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்த பொட்டானிக்கல் கார்டன் ஒரு ராசியான இடம். அவருடைய எந்த படப்பிடிப்பு இங்கே நடந்தாலும் அந்த படம் பயங்கர சூப்பர் ஹிட் ஆகும். அதனால அவர் இங்கே நிறைய படங்கள் படமாக்கிப்பார். சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம். கமல்ஹாசன் 3 வேடங்களில் நடித்து கௌதமி, ரூபிணி, ஸ்ரீவித்யா, நாகேஷ் இணைந்து நடித்த அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்தில் வரக்கூடிய வாழ வைக்கும் காதலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே, தூது விட்ட கண்கள் உன்னை தேடுதே, அம்பு விட்ட காமனுக்கும் ஜே, வாழ வைக்கும் காதலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே. இதே பாடல் காட்சி தான். இயக்குனர் விக்ரமன் அவர்கள் இயக்கத்தில் இயக்குனர் விக்ரமன் அவர்களின் முதல் படமான புது வசந்தம் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் வாருங்கள் வாருங்கள் வானத்து மேகங்களே, வந்து பாடுங்கள் பாடுங்கள் ஆனந்த ராகங்களே. வாருங்கள் வாருங்கள் வானத்து மேகங்களே, வந்து பாடுங்கள் பாடுங்கள் ஆனந்த ராகங்களே. இதே பாடல் காட்சி தான். பார்த்திபன், தேவயானி நடித்த நினைக்காத நாளில்லை திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் பிரம்மா பிரம்மா நீ எப்படி படைத்தாய் என்னுடைய காதலியை. பிரம்மா நீ எப்படி படைத்தாய் என்னுடைய காதலியை. இதே பாடல் காட்சி தான்.
இதே பார்த்திபன் ஐஸ்வர்யா லட்சுமி நடித்த உள்ளே வெளியே திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் கள்ளத்தனமாக கன்னம் வைத்த காதலியே. இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி அவர்கள் இயக்கத்தில் பிரசாந்த் ரோஜா நடித்த ரோஜாவின் முதல் படமான செம்பருத்தி திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் சலக்கு சலக்கு சேல அதை கட்டிக்கிட்டாலே ஒரு கலக்கு கலக்கு மாலை வந்து ஒட்டிக்கிட்டாலே. சலக்கு சேல அதை கட்டிக்கிட்டாலே ஒரு கலக்கு கலக்கு மாலை வந்து ஒட்டிக்கிட்டாலே. இதே பாடல் காட்சி தான். கமல்ஹாசன் ரேவதி ரேகா நடித்த புன்னகை மன்னன் திரைப்படத்தில் வரக்கூடிய சார்லி சாப்ளின் கேரக்டரில் சார்லி சாப்ளின் அடிக்கடி காரு புகை வந்துடும். அந்த காட்சியெல்லாம் இந்த பொட்டானிக்கல் கார்டனில் தான் படமாக்கினாங்க. பழைய பொட்டானிக்கல் கார்டனில் இந்த ஆலமரம் இருந்தது, பெரிய ஆலமரம், பழைய ஆலமரம். அந்த ஆலமரத்தை இப்போ எடுத்துட்டாங்க. செம்மொழி பூங்காவில் இப்போ இல்லை அந்த ஆலமரம். அதில் நிறைய படங்கள் படமாக்குவாங்க. அதில் தான் சார்லி சாப்ளின் கமல் இந்த பையனுடைய அழுகையை நிப்பாட்டுவதற்காக இந்த ஆலமர விழுதுகளில் தலைகளை தொங்குவார். அப்போ ஸ்ரீவித்யா வந்து சார்லி சாப்ளினை காப்பாற்றி விடுற காட்சியெல்லாம் இங்கே தான் படமாக்குனாங்க. புன்னகை மன்னன் திரைப்படத்தில் வரக்கூடிய சார்லி சாப்ளின் கமல் சம்மந்தப்பட்ட கோர்வையாக நிறைய காட்சிகள் இந்த செம்மொழி பூங்காவில் படமாக்கியிருப்பாங்க. இதே புன்னகை மன்னன் திரைப்படத்தில் ரேவதி அப்புறமா 2 கமலும் சந்திக்கிற காட்சியும் இந்த பொட்டானிக்கல் கார்டனில் முன்னால் நின்று இந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் தான் நிறைய காட்சி படமாக்கியிருப்பாங்க. நல்லா இருக்கா காத்திருந்தவன் நான் இருக்கும்போது நீ பாசையா இருக்கு போலாமா கொஞ்சம் இப்போமா அதே போறியா அதை கொடுத்துருமா ஏமாத்தாத. சத்யராஜ் சுகன்யா பிரபுதேவா நடித்த வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்தில் வரக்கூடிய சின்ன ராசாவே சித்தரும்பு என்ன கடிக்குது ஒன்ன சேராம அடிக்கடி ராத்திரி துடிக்குது. இதே பாடல் காட்சி தான். வால்டர் வெற்றிவேல் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் முழு பாடலுமே இங்கே பொட்டானிக்கல் கார்டனில் தான் எடுத்தாங்க. அரவிந்த் சாமி சிவரஞ்சனி நடித்த தாலாட்டு திரைப்படத்தில் வரக்கூடிய மெதுவா தந்தி அடிச்சானே ஏன் மச்சானே எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே. மெதுவா தந்தி அடிச்சானே ஓ மச்சானே எதையோ சொல்ல துடிச்சானே. இதே பாடல் காட்சி தான். மெதுவா தந்தி அடிச்சானே எம் மச்சானே எதையோ சொல்ல துடிச்சானே. பார்த்திபன் ரகுமான் தேவயானி நடித்த நினைக்காத நாளில்லை திரைப்படத்தில் வரக்கூடிய மீனும் பாக்கம் மீனு ஒன்று பட்டினம் பாக்கம் போகுதே எக்கோ எக்கோ. இதே பாடல் காட்சி தான். ரஜினிகாந்த் குஷ்பு நடித்த அண்ணாமலை திரைப்படத்தில் வரக்கூடிய ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள் ஆசைப்பட்டு ஏறி கோடி ஐயாவோட பைக்கில். இந்த அண்ணாமலை திரைப்பட பாடல் படப்பிடிப்பில் தான் நான் கிரெயின் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தேன். கேமராமேன் இந்த சைக்கிளை கூட கொஞ்சம் உயரமாக மரத்தில் தூக்கி கட்டுங்கன்னு சொன்னாங்க. நான் தான் இந்த சைக்கிளை நைலான் கயிறு வச்சு மரத்தில் கட்டி விட்டேங்க. அப்புறமா தான் இந்த பாடல் காட்சி படமாக்குனாங்க.
சரித்திரமே மாறி போச்சு மனசு மாறலையே என் சைக்கிளுக்கு உனக்கும் இந்த பாடல் காட்சியிலேயும் முன்னாடி இந்த பொட்டானிக்கல் கார்டனில் நின்ன ஆலமரம், பெரிய ஆலமரத்துக்கு அருகிலேயும் இந்த பாடல் காட்சியில் ஒரு காட்சி படமாக்குனாங்க. இதே பாடல் காட்சி தான். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், விஜய், சிம்ரன் நடித்த ஒன்ஸ் மோர் திரைப்படத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன காதல், கண்ணுக்குள்ள காதல் பாடல், பல காட்சிகள், முழு பாடலுமே இங்கே தான் படமாக்குனாங்க. உள்ளது காதல், ஒவ்வொரு உயிரும் செய்வது காதல், உலகம் முழுதும் உலகும் காதல். ஒன்ஸ் மோர் திரைப்படத்தில் வரக்கூடிய எல்லா பாடல்களுமே ஊட்டியில் தான் படமாக்கியிருப்பாங்க. இந்த பாடல் கூட ஊட்டியில் தான் எடுக்க வேண்டிய பாடல். ஆனால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு உடம்புக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருந்த காலகட்டம் இந்த டைமில் அப்படி இருந்தாங்க. அதனால் அவுட்டர்லாம் வர முடியாது அப்படின்னு சொன்னதுனால இந்த பொட்டானிக்கல் கார்டனில் படமாக்குனாங்க. பல திரைப்படங்களில் ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனில் பாடல் காட்சியெல்லாம் படமாக்கிட்டு சென்னைக்கு வந்துடுவாங்க. அப்புறமா இங்கே எடிட்டிங்கில் உட்காரும்போது சில கண்டினியூட்டி காட்சிகள்லாம் மிஸ் ஆகியிருந்தால் மறுபடியும் ஊட்டிக்கு போயிட்டு ரொம்ப செலவாகுங்கிறதுனால அந்த கண்டினியூட்டி காட்சி எல்லாமே இந்த பொட்டானிக்கல் கார்டனில் படமாக்கி அப்படியே மேட்ச் பண்ணிடுவாங்க. உன்னையும் என்னையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல். ஊசி இயக்குனர் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் இயக்கத்தில் விஜய், ஜோதிகா, விவேக், மும்தாஜ் இணைந்து நடித்த குஷி திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க. குஷி திரைப்படத்தில் மும்தாஜியோடைய இன்ட்ரோ சீனு இந்த பொட்டானிக்கல் கார்டனில் தான் எடுத்திருப்பாங்க. இந்த குஷி திரைப்படத்தில் மேடம் எனக்கு கண்ணு தெரியலை, கொஞ்சம் ரோட்டை கிராஸ் பண்ணி விடுங்கன்னு விவேக்கு மும்தாஜிட்ட கேட்குற காட்சி இங்கே எடுத்திருப்பாங்க. ஹெல்ப் பண்ண முடியுமா? ஏன்னா எனக்கு பார்வை தெரியாது. ஐயோ பாவம். இந்த குஷி படத்தில் மும்தாஜி விவேக்கு கையை பிடிச்சி ரோட்டை கடக்கிற வைக்கிற காட்சி இங்கே படமாக்குனாங்க. நீங்க ரோட் கிராஸ் பண்ணியாச்சு. ரொம்ப சின்ன ரோடா போச்சு. எனிஹவ் இந்த குருடனுக்காக இந்த குஷி படத்தில் விவேக் மும்தாஜி சம்பந்தப்பட்ட இந்த காட்சி இங்கே தான் எடுத்தாங்க. இந்த குருடனுக்காக இறங்கி வந்து ரோட்டை கிராஸ் பண்ண உதவுறேன். அந்த இட்ஸ் ஓகே. இயக்குனரும் நடிகருமான கே. பாக்யராஜ் அவர்கள் மீனா இணைந்து நடித்த ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி படம் இங்கே படமாக்குனாங்க. ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி படத்தில் பாக்யராஜ் அவர்கள் நல்லா படிச்சுட்டு ஹோட்டலில் சர்வர் வேலை பார்க்குற காட்சி இங்கே படமாக்குனாங்க. ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி படத்தில் பாக்யராஜ் அவர்கள் மெனு கார்டுக்குள்ள அவருடைய சொந்த மெனு கார்டை வைக்கிற காட்சி இங்கே எடுத்திருப்பாங்க. நாங்களே ஒரு மெனு கார்டு வச்சிருந்தா அந்த மெனு கார்டுக்குள்ள ஒரு மெனு கார்டு அடடா போட்டோல உணர்ச்சியா. இதே ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி படத்தில் வரும் காட்சி தான். எம்காம் பட்டதாரியான இந்த வெங்கட சுப்பிரமணியன் இந்த வேலை கிடைக்காத காரணத்தால் உங்கள் முன் ஒரு சர்வராக இருக்கிறேன். உங்களால் எனக்கு வேலை கொடுக்க முடியும். இங்க வரவங்க காபி சாப்பிட வராங்களா இல்ல உங்க கர்மங்களை பரிசீலிக்க வராங்களா? கஸ்டமர்ஸ் கம்ப்ளைன்ட் பண்றாங்கல்ல. யார் சார் கம்ப்ளைன்ட் பண்ண? ரமேஷ் அரவிந்த், ஐஸ்வர்யா இணைந்து நடித்த மரிக்கொழுந்து படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க. ரமேஷ் அரவிந்த், ஐஸ்வர்யா இணைந்து நடித்த மரிக்கொழுந்து படத்தில் வரக்கூடிய கண்ணதாசனே வந்து விடுங்கிற பாடல் இந்த பொட்டானிக்கல் கார்டனில் எடுத்தாங்க. மரிக்கொழுந்து படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் முழு பாடலும் இங்கே தான் எடுத்தாங்க. ரஜினிகாந்த், நக்மா, செண்பகா இணைந்து நடித்த பாஷா திரைப்படம் இங்கே படமாக்குனாங்க. பாஷா திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடைய தங்கையான செண்பகா லவ்வரோட இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கிற காட்சி எடுத்திருப்பாங்க.
இந்த பாஷா படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் தங்கை லவ்வரோட ஹோட்டல்ல இருந்து வர்ற காட்சியை பார்க்குற காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த பாஷா படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள்ட்டே வந்து ஆட்டோ வருமானு கேட்குற காட்சி எடுத்திருப்பாங்க. ரஜினிகாந்த், சௌந்தர்யா, ரம்யா கிருஷ்ணன், அப்பாஸ், பிரீத்தி இணைந்து நடித்த படையப்பா திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க. படையப்பா திரைப்படத்தில் அப்பாஸ் பிரீத்தியை ரஜினிகாந்த் அவர்கள் மகா இவாதான்னு காட்டி கொடுக்குற காட்சி இங்கே படமாக்குனாங்க. இந்த படையப்பா படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் மகளாக நடிச்சிருக்கிற பிரீத்தாவை வந்து ரம்யா கிருஷ்ணன் காரில் இருந்துகிட்டே பார்க்குற காட்சி இந்த பொட்டானிக்கல் கார்டனில் தான் படமாக்குனாங்க. కారాల కూతురు చెడవాలి నీ కొడుకు ఆ అమ్మాయిని ప్రేమించాలి ఆ అమ్మాయి నీ కొడుకు ప్రేమించాలి. வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் சேவல்.